கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, வழக்கமாக நான் சொல்லுவேன், எல்லாரும் சேர்ந்து பாடணும், எல்லாரும் சேர்ந்து ஜெபம் செய்யணும் என்று நினைவூட்டி கொண்டே இருப்பேன். இன்றைக்கு நான் நினைவூட்டாமலேயே நீங்கள் எல்லோரும் ஓரளவுக்கு வாய் திறந்து ஜெபம் சொல்கின்றீர்கள். நான் சொல்கின்ற அந்த அழைப்பிற்கு பதில் இருக்கின்றீர்கள். எனவே வாழ்த்துக்கள். அதேபோன்று வாசகம் வாசித்த 2 பிள்ளைகளும் தெளிவாக வாசித்தார்கள். முதலிலே வாசித்த அந்த பிள்ளை மைக்கை உள்ளே விட்டுக்கிடுச்சு, அதனால் தெளிவு வார்த்தை இல்லை. இப்போ நான் கொஞ்ச நேரம் உள்ளே போனேன், அதுக்குள்ளே என்ன இறைச்சல் பாருங்கள். கொஞ்சம் மைக் டிஸ்டன்ஸ் வச்சோம்னாக்கா தெளிவாக இருக்கும். 2வது பிள்ளை அதை கடைபிடித்து சிறப்பாக 2 பேரும் வாசித்தார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். என்னடா இன்றைக்கி மட்டும் ஸ்பெஷலாக ஒரு வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையாக இருந்தால், நல்லதாக இருந்தால் வாழ்த்து சொல்லுவேன் எப்பொழுதும். அதுவும் குறிப்பாக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம், சேர்ந்து பாடுறோம் அப்படின்னாக்கா உண்மையே அதுதான் வழிபாடு. அதுதான் உண்மையான சிறப்பான ஒரு கூட்டு வழிபாடு. ஏதோ 2 பேர் பாடிட்டு இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் உட்காந்து காலாட்டிக்கிட்டு காதை வச்சுக்கிட்டு பார்த்து போகிறோம் அப்படின்னா இளையராஜா சிம்பனிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதே மாதிரி தான். ஆனால் நாம் எல்லாம் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவில் நாமெல்லாம் ஒரு ஆள், ஒரு அங்கம், எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம சிம்பனியாக அதை உருவாக்கணும். அதைத்தான் எதிர்பார்க்கின்றேன், அதைத்தான் உண்மையாகவே பாராட்டுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே எப்பொழுதுமே முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த வாசகம் மட்டும்தான் வரும். ஆனால் மத்தேயு, லூக்கா என்று மாறி மாறி வரும். அந்த விதத்திலே அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய சோதனை காட்சியை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த சோதனை காட்சி ஏன், அதுவும் குறிப்பாக இந்த தவக்காலத்தில் என்று சொன்னால், இயேசு எத்தனை நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தார், தவம் இருந்தார், ஜெபத்தில் இருந்தார் என்றால் 40 நாட்கள். எனவே தவக்காலத்தினுடைய ஒரு முன் அடையாளமாக இது அமைகிறது. இந்த தவசு காலத்திலே நாம் என்னென்னலாம் செய்ய வேண்டும்? ஜெபம் செய்ய வேண்டும். அதைத்தான் இயேசு தனித்திருந்து இறைவனோடு ஜெபம் செய்தார். தவம் செய்ய வேண்டும், அதாவது உண்ணா நோன்பு இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் அந்த 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. எனவே அவர் உண்ணா நோன்பு இருந்தார். நாமும் அந்த உண்ணா நோன்பு இருக்கின்றோம். 3வதாக பிறரன்பு காரியங்களை செய்ய வேண்டும். இயேசு இங்கே என்ன பெரிய பிறரன்பு காரியங்களை செய்தார் அப்படின்னு நாம் நினைக்கலாம். அன்புக்குரியவர்களே, அவர் நோன்பு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் ஜெபத்தில் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் இறைமகன், கடவுளின் மகன் என்பதனால் அவர் இறைவனோடு என்றுமே இருக்கின்றார். ஆனால் ஏன் இதையெல்லாம் செய்தார் என்று சொன்னால், நமக்காக செய்தார். அந்த பிறர் அன்பு என்பதுதான் ஆண்டவரிடம் பார்க்கின்றோம். எனவே அந்த அன்பின் உந்துதலினால், அன்பின் ஆற்றலினால் அவர் பாவமே அறியாதவராக இருந்தாலும் பாவம் செய்த நமக்காக மனு உடல் ஏற்றவராக இந்த ஒரு நோன்பையும் செபத்தையும் பிறர் அன்பையும் அவர் அங்கே காட்டுகின்றார். எனவே ஆண்டவரே ஜெபித்தார், ஆண்டவரே நோன்பு இருந்தார், ஆண்டவரே பிறரன்பு காரியங்களை செய்தார் என்றால் நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அன்புக்குரியவர்களே இந்த 3 முக்கியமான செயல்பாடுகளும் தவக்காலத்தில் முதலிடம் பெறுவதை பார்க்கின்றோம். தொடக்க காலத்திலே முதல் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லக்கூடிய 2 தலைமுறைகள், ஏறக்குறைய 2 நூற்றாண்டுகள் கடந்த பிறகு ஆண்டவர் இயேசு இறந்து உயிர்த்து திருத்தூதர்களை நியமித்து அவர்களை நல்ல ஒரு திரு அவையாக அமைத்த பிறகு அந்த நாட்களிலே இந்த தவக்காலம் என்பது மிக முக்கியமான ஒரு காலமாக இருந்தது. காரணம், ஆண்டவர் இயேசு உயிர்த்தார். பாஸ்கா அதுதான் முதலாக கொண்டாடப்பட்டது. இயேசுவினுடைய பிறப்பை பற்றி யாருக்கு தெரியும்? யார் எழுதி வைத்தார்கள்? ஆனால் இயேசுவினுடைய பிறப்பு என்பது வரலாற்று உண்மை. அதனால் கப்சா அடிக்கிறாங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இது புராணம் அல்ல, இது கட்டுக்கதை அல்ல, கற்பனை அல்ல, வரலாற்று உண்மை. எனவே தான் கிரேனியு ஆண்ட காலத்தில், ஏரோது மன்னனுடைய ஆட்சியில் அப்படின்னாக்கா வரலாற்றை திருப்பி பார்த்தோம்னா எப்போ அந்த கிரேனியு ஆண்டான், எப்போ அந்த ஏரோது மன்னன் ஆட்சி செய்தான் என்று கண்டுபிடித்து விட்டோம் என்று சொன்னால்
அந்த ஒரு காலகட்டம் தான் இயேசு பிறந்த காலகட்டம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது உறுதி செய்யப்பட்டது. எனவே தான் கிபி கிமு என்று கிறிஸ்துவை வைத்து வரலாற்றையே பிரித்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த முதல் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த திரு அவையிலே பாவம் செய்தவர்களை எப்பொழுதும் ஒதுக்கி வைப்பார்கள். இதுதான் நம்முடைய கிராமங்களிலே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊர் கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்புறம் அந்த ஊர் கட்டுப்பாட்டை எப்படி அவர்கள் தளர்த்தி விடுவார்கள் என்று சொன்னால், மன்னிப்பு கேட்பது, தண்டனை பெறுவது, அதற்குரிய பரிகாரம் செய்வது, பிறகு அந்த ஊர் கட்டுப்பாட்டிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்கள் ஒன்றாக சேர்த்து கொள்வார்கள். அன்றைக்கே இந்த ஒரு பழக்கம் இருந்தது. எனவே கிறிஸ்துவ இந்த ஐக்கியம், இந்த ஒரு இணைப்பிலே உறவிலிருந்து அந்த பாவம் செய்தவர்களை வெளியே தள்ளி வைப்பார்கள். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தவக்காலத்திலே 40 நாட்கள் வெளியிலே இருந்து உண்ணா நோன்பிருந்து இவர்கள் தவ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களுக்கு தண்டனை. பிறகு அது முடிந்த பிறகு உயிர்ப்பு பாஸ்கா பெருவிழாவிலே அவர்கள் மீண்டுமாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஆக இறப்பு அந்த உறவிலிருந்து வெளியே இருப்பது, உயிர்ப்பு மீண்டுமாக அந்த உறவை பெற்றுக்கொள்வது, இதேதான் நம்முடைய கிராமங்களிலே கொஞ்ச நாளைக்கு முன்பாக இதை ஊர் கட்டுப்பாடு என்று வைத்து பிறகு வத்தியை கொடுப்பார்கள், ஆலயத்தை சுற்றி வர செய்வார்கள், முட்டி போட்டுக்கிட்டு வரணும் என்ற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டிசிப்ளின் இருந்தது. அது நமக்கு கொடூரமாக தெரியலாம், மனித உரிமை மீறல்கள் அப்படின்லாம் இன்றைக்கி வாழ்க்கையை நம்ம பேசலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின் இருந்ததனால்தான் சமூகம், சமுதாயம் என்பது ஒரு கட்டுக்கோப்பாக, ஒழுக்கமாக இருந்தது. தவறு செய்வதற்கு அஞ்சினான். தவறு செய்துவிட்டால் இப்படி நடந்து விடுமே என்று அவன் பயந்தான். 2-3 முறை யோசித்தான். ஆனால் இன்றைக்கு எவன் என்ன செய்ய முடியும்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே ஒன்றும் செய்ய முடியாது என்ன அப்படின்ற அளவுக்கு சட்டத்தை மதிப்பதில்லை, துச்சமாக நினைப்பது, யாரையும் பற்றி நினைப்பதில்லை, தூக்கி எறிந்து எல்லாவற்றையும் பேசுவது. சின்ன பொடியன், ஒரு வயசான ஒரு தாத்தா ரயில்வே கேட்டில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த தாத்தா அந்த ரயில்வே கேட்டு உள்ளே பூந்து போகிறாரு. அவர் போகிறது தப்பு தான், இருந்தாலும் அந்த சின்ன பையன் வண்டியை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறான், பெருசு கொஞ்சம் நிற்கக்கூடாது அப்படின்றான். இவன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? அவர் செய்கிறது தப்பாக கூட இருக்கலாம், அவர் வயசு என்ன? ஆனால் இவன் என்ன சொல்லுகின்றான், பெருசு கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்கக்கூடாது, என்ன அவசரம்? சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள். தாத்தா கொஞ்சம் நில்லுங்க, பொறுமையாக இருங்க, ரயில் வந்துடுச்சுனாக்கா ஆபத்து அப்படின்னு சொன்னால் அது அவருக்கு ஏற்றதாக இருக்கும். பெருசு அப்படின்னா விளையாட்டாக சொல்கிறது வேறு. எவ்வளோ ஒரு உதாசீனமாக நாம் சொல்கின்ற நிலைக்கு இன்றைக்கு வந்துவிட்டோம். யார் யாரை போய் கட்டுப்படுத்துறது? இன்றைக்கி ஒருத்தனையும் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியலை. பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனே கேள்வி கேட்குறான், பிறக்கிறதுக்கு முன்னாடியே கேள்வி கேட்பான் போல இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு சமூகத்திலே எங்கே கட்டுப்பாடு வரும்? ஆனால் அன்றைக்கு இந்த கட்டுப்பாடு இருந்தது. இந்த முதல் கிறிஸ்துவர்கள் இந்த உறவிலிருந்து அவர்களை தனியாக பிரித்து வைத்தார்கள், தண்டனை கொடுத்து மீண்டுமாக அந்த உறவிலே சேர்த்து கொண்டார்கள். அந்த 40 நாட்கள் என்ற அந்த ஒரு நாள் கணக்கு என்பது இயேசுவினுடைய இந்த ஒரு 40 நாள் உண்ணா நோன்பு இருந்து செபித்த அந்த ஒரு நிகழ்விலிருந்து எடுக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, சோதிக்கப்பட்டார். சோதனை, இந்த சோதனை யாருக்கு மட்டும்தான்? மனுஷனுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. அதுவும் நல்ல மனுஷனுக்கு தான், நல்ல ஒரு மனசாட்சி உள்ளவனுக்கு தான் சோதனை. கெட்டு குட்டிச்சாராக போனவனுக்கெல்லாம் சோதனையே கிடையாது. ஏன்னா அவனுக்கு நல்லதுன்னா என்னன்னே தெரியாது. அவனுக்கு கண்டதெல்லாம் எல்லாம் தீமைத்தான். அவன் எப்படியும் வாழலாம், எதையும் செய்யலாம். அவன் மனமாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது என்ற சூழல்தான். ஆனால் ஒரு நல்ல மனிதன் என்ன செய்வான்? திடீரென்று ஒரு தவறான முறையிலே அவனுக்கு ஒரு பணம் வருகிறது அல்லது செல்வம் சேருகிறது என்று சொன்னால் 2-3 முறை யோசிப்பான். ஏனென்றால் அவனுடைய மனசாட்சி இடம் கொடுக்காது. அதுதான் சோதனை அன்புக்குரியவர்களே. எனவே மனிதனுக்கு மட்டும்தான், அதுவும் நல்ல மனசாட்சி உள்ள மனிதனுக்கு மட்டும்தான் இந்த சோதனை, வேறு யாருக்கும் வராது. ஏனென்றால் அங்கே நல்லது இருக்குது, தீயது இருக்குது. தீயது ஜொலிக்குது, நல்லது கசக்குது. எதை தேர்ந்தெடுப்பது? இது கெட்டது என்று தெரிந்தாலும் அதுதான் கவர்ச்சியாக இருக்கிறது, இது நல்லது என்று தெரிந்தாலும் கவர்ச்சியாக இல்லை. என்ன செய்வது அன்புக்குரியவர்களே? அதுதான் சோதனை.
இந்த சோதனையில் உறுதியாக நின்று உண்மைக்கு சாட்சியாக இருக்கின்றவர்கள் தான் இயேசுவின் வழியில் வாழ்கின்ற சீடர்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு சில இடங்களிலே நல்ல கிறிஸ்தவர்களை பார்க்கின்றோம். அவன் கிறிஸ்தவன், எனவே அவன் செய்வது சரி, நியாயமானது, உண்மையானது என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு நல்ல நீதிபதி என்று யாரை சொல்லலாம்? இன்றைக்கு சமீபத்திலே குன்கா என்ற ஒரு நீதிபதி இருக்கின்றார் கர்நாடக மாநிலத்திலே. நம்ம ஃபாதர் ஃபாதர் நித்யான்னு ஒருத்தர், அவருடைய கிளாஸ்மேட், அவரும் செமினரில் இருந்தவர் தான். பிறகு அவர் வெளியிலே சென்று படித்து அவர் பெரிய நீதிபதி ஆகிவிட்டார். மனசாட்சிக்கு பயந்த மனிதன். அவருக்கு எவ்வளவு பெரிய 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 கொடைகள் எல்லாம் கொடுத்தார்கள், எப்படியெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் ஒரு பைசாவுக்கு ஆசைப்படாமல் துணிந்து நின்ற ஒரு நீதிபதி. அப்போ என்ன சொன்னாங்க? அவர் ஒரு கிறிஸ்தவர் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அதுதான் சோதனை வென்ற மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு மாண்பு. அவர்தான் உண்மைக்கு சாட்சியம் பகர்கின்ற இயேசுவின் சீடர் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். அந்த சோதனை தான் ஆண்டவர் இயேசுக்கு இன்றைக்கு நடக்கிறது என்பதை நிகழ்ச்சியிலே பார்க்கின்றோம். சாத்தான் சோதிக்கின்றான், நம்மையும் சோதிப்பான். குறிப்பாக சாம்பல் புதன், திருநீற்று புதன், விபூதி புதன் என்று சொன்னதும் ஒரு சந்தி அப்படின்னு சொல்லிடுவாங்க. எத்தனை பேர் உண்மையிலே எனக்கெல்லாம் செம்ம பசி எடுக்கும், அன்னைக்கு தான் உலகத்தில் இல்லாத பசி. ஆனால் முதல்லாம் 10 மணி வரைக்கும் காலை சாப்பாடு சாப்பிடாமல் இருந்தால் கூட ஒன்றும் பசி எடுக்காது. ஆனால் அன்னைக்கு காலை சாப்பாடு இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அன்னைக்கு தான் ஏகப்பட்ட பசி எடுக்கும், எதையாவது சாப்பிடலாமா எப்படியாவது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படை தேவைகளே நமக்கு ஆபத்தான நிலைகளாக மாறுகிறது. அதுதான் சோதனை. நாம் என்ன செய்வோம்? அதை நியாயப்படுத்துவோம். எப்படி நியாயப்படுத்துவோம்? பசி எடுத்தது சாப்பிட்டேன், இது என்ன பெரிய தப்பா என்று சொல்லுவார்கள். பசி எடுத்தது சாப்பிட்டேன், இது என்ன பெரிய தப்பா என்று சொன்னால் தப்பு இல்லை தான். ஆனால் நீ என்ன எடுத்துக்கொண்டாய்? நோன்பு என்று எடுத்துக்கொண்ட பிறகு அந்த பசி எடுத்தாலும் கூட நீ சாப்பிடக்கூடாது. அதுதான் நியாயம், அதுதான் நீதி, அதுதான் நல்லது. நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்கள், எச்சி முழுங்க மாட்டாங்க, எச்சி முழுங்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு கண்டிப்பாக அவர்கள் அந்த நோன்பை கடைபிடிப்பார்கள். நம்ம ஆளுங்க அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. அப்படியே சாப்பிட்டாலும் பாவ சங்கீதம் இருக்கிறதே இருக்குது. போய் அங்கே உட்காந்து கறியை தின்ன மீனை தின்னு சொல்லி நம்ம சொல்லிவிட்டோம்னாக்கா நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நோன்பு என்பதெல்லாம் ஏதோ நீங்கள் கடவுளுடைய கட்டளையை மீறுகின்றீர்கள் என்பதை விட உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் வாழ்கிறீர்கள். அந்த மனசாட்சி உங்களை துன்புறுத்த வேண்டும், உங்களுக்கு அந்த தொல்லை கொடுக்க வேண்டும். நான் செய்வது சரி அல்ல என்று அந்த மனசாட்சி உங்களை தூண்ட வேண்டும், குத்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு உணர்ந்தார். அதை உணர்ந்து தான் என்ன சொன்னார்? மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்ற, எனக்கு பசி எடுக்குது தான், அதுக்காக நான் இந்த கல்லை நான் அப்பமாக மாற்றிவிட்டால் என்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நான் மாற்றி வாழ்கிறேன் என்று பொருளாகும். எனவே நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த சாத்தான் அவனுக்கு சரியான அடியை கொடுத்தார், சோதனையை வென்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண அடிப்படையான தேவைகள், நான் அடிக்கடி சொல்வேன், நோன்பு இருங்கள், இன்றைக்கு உபவாசம் இருங்கள், ஒரு சந்தி தான் இன்றைக்கு. ஆனால் பரீட்சை எழுத போகின்ற பிள்ளைகள் நல்லா சாப்பிட்டுட்டு போ, ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைக்கி நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க, முக்கியமான ஒரு ரிட்டன் எக்ஸாம் இப்போ தான் வைக்கிறான, எல்லா இட்டு கட்டு டெட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் நீங்கள் இப்போ எழுத போகிறீங்க அப்படின்னா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அங்கே போய் மயக்கடிச்சு விட்டீங்கன்னாக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே நெட்டுன்னு போய் அங்கே பொட்டுன்னு போயிடுவீங்க. எனவே இந்த நோன்பு என்பது சட்டத்தின் அடிப்படையில் நோக்குவதை விட நம்முடைய மனசாட்சியின் அடிப்படையிலே பார்க்க வேண்டும். நேற்றைய தினம் ஒரு ஃபாதர் என்கிட்ட கேட்டார், ஃபாதர் கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொன்னார். ஆமாம், மாமிசம் சாப்பிடக்கூடாது, திருச்சபை சட்டம் கிளீனாக சொல்லுது. அதுக்கு அடுத்தது நம்முடைய இந்திய ஆயர் பேரவை நாக்பூர், அதில் நடந்த 1966ஆம் ஆண்டு நடந்த ஒரு பேரவையிலே அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த மாமிசம் இறைச்சி மட்டுமல்ல, மீன் முட்டை அதையும் சாப்பிடாதீங்க, கவிச்சையே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவருக்கு என்ன கேள்வின்னாக்கா, பால் பொருள் சாப்பிட்லாமா, பால் சாப்பிட்லாமா, பால் மாட்டிலேருந்து தானே வருது, பால் சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த மாதிரி எப்படா ஒரு யோசனை பண்ணுறாரு அப்படின்னு தேடி பார்த்தேன்.
பால் சாப்பிடலாம், பால் பொருள் சாப்பிடலாம், பாலிலே செய்யப்பட்ட பொருள் சாப்பிடலாம். இப்படியெல்லாம் யோசிக்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, நாம் என்ன செய்கிறோம்? சட்டத்தை நாம் நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்கிறோமே ஒழிய மனசாட்சியின்படி நாம் வாழ்கின்றோமா? அதுதான் மிக முக்கியம். என்னுடைய மனதிற்கு ஏற்றபடி என்னுடைய நோன்பு இருக்கிறதா என்பதை நான் பார்க்க வேண்டும். சட்டத்தை கடைபிடிப்பதனால் அதுவும் நல்லதுதான். அதைவிட மிக முக்கியமானது நம்முடைய மனசாட்சிக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவிடம் ஒரு பணக்கார வாலிபன் வந்தான். நான் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்று என்ன நான் செய்ய வேண்டும் என்று கேட்டான். நீ கட்டளைகளை எல்லாம் அறிந்து இருக்கிறாயே, அதை கடைபிடித்து வாழ். இதை நான் சின்ன வயதிலேருந்தே கடைபிடித்து வருகிறேனே, அதற்கு மேல் நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு ஒன்று குறைவாக இருக்கிறது, போய் உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். போனவன் தான், திரும்பியும் வரல, எதையும் விற்கல, ஆண்டவரையும் பின்பற்றல. இதுதான் அன்புக்குரியவர்களே நோன்பு. அவனுக்கு மனசாட்சியின் அடிப்படையிலே அவ்வளவு மனதிலே அந்த செல்வத்தின் மேல் இருக்கின்ற அந்த ஒரு பிடிப்பு, ஈர்ப்பு, அதனோடு இருக்கின்ற ஒரு இணைப்பு, அதை விட்டு கொடுக்க மனது இல்லை. ஆனால் சட்டங்களை கடைபிடிப்பதனால் என்ன பயன்? சட்டம் என்ன சொல்லும்? இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லும். இடது பக்கமாக போ, வலது பக்கமாக போகாதே அப்படின்னு போயிட்டா நல்லதா? அங்கே கீழே விழுந்த ஒரு மனிதனை தூக்கி விடுவதற்கு சட்டமா சொல்லுகிறது அந்த மனிதனை நீ தூக்கிவிட வேண்டும் என்று? Justice can be demanded, love can never be demanded. அன்பு என்பதை யாரும் கட்டளையிட்டு இதை செய், அதை செய் என்று சொல்ல முடியாது. ஆனால் நீதியின்படி நீ இதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று சொல்லலாம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நோன்பு என்பது எப்படி இயேசு இருக்கின்றார் பாருங்கள். அவருக்கும் இறை தந்தைக்கும் உள்ள ஒரு உறவாக அவர் பார்க்கின்றார். எனவே இறைவனுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தையின் வழியாக மனிதன் வாழ்கிறான். எனவே நீ போ என்று சாத்தானை அவர் துரத்தி விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆனால் முதல் ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்திலே அந்த ஆதாம் ஏவல் என்ன செய்தார்கள்? சாத்தானை துரத்தினார்களா? சாத்தானை அவர்கள் வரவழைத்து கொண்டார்கள். கண்ணுக்கு களிப்பூட்டுவதாக இருந்தது அந்த பழம். இந்த வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. கண்ணுக்கு களிப்பூட்டுவதாக, நல்ல ஜிகி ஜிகி ஜிகின்னு இருந்துச்சு அந்த பழம். உடனே என்ன பண்ணிட்டாங்க? இதை வாங்கி சாப்பிட்டாங்க. விவிலியம் சொல்கிறது பெண் தான் சாப்பிட்டாள் என்று. சந்தேகம்தான். ஆண் சாப்பிட்டிருக்கலாம், ஏன் சாப்பிட்டிருக்கக்கூடாது? பெண்ணை மட்டும் ஏன் அப்படி நாம் ஒரு வீக் பீயிங் என்று நினைக்கின்றோம்? எப்படியோ யார் சாப்பிட்டாலும் 2 பேரும் சாப்பிட்டார்கள். எனவே இவர்கள் சோதனைக்கு உட்பட்டார்கள். இங்கே ஆண்டவர் இயேசு சோதனையிலிருந்து அவர் வெற்றியை அங்கே கொண்டு வருகிறார். இதுதான் பழைய ஆதாமுக்கும் புதிய ஆதாமுக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். இந்த புதிய ஆதாமைத்தான் நாம் பின்பற்றி இந்த உண்ணா நோன்பு இல்லை, நோ, இனஃப், ஸ்டாப் என்று சொல்லக்கூடிய வகையிலே நாம் இருக்க வேண்டும். அடிக்கடி உளவியலாளர்கள் சொல்கின்றார்கள், the man who has not no control in food, in eating, will have no control in anything என்று சொல்கின்றார்கள். உணவிலே கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனிதன் போசன பிரியனாக இருப்பான் என்று சொன்னால் எதிலேயும் ஒரு கட்டுப்பாடு அவனுக்கு இருக்காது. காரணம், அந்த உணவு கட்டுப்பாடு என்பது அவசியம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாண்டிச்சேரி கலாச்சாரம் ஒன்றுமே இல்லைன்னாலும் அழகாக உடுத்துவது, அருமையாக சாப்பிடுவது என்பது ஒரு பிரெஞ்சு கலாச்சாரம். இது ஒரு பிரெஞ்சு ஸ்டைல் ஆஃப் லைஃப். ஆனால் அன்புக்குரியவர்களே, சாப்பிடுவதிலும் ஒரு மட்டு திட்டம் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறார். அதுவே சிறந்த நோன்பாக இருக்கும். 2 வகையான காய்கள் சாப்பிடுகின்றவர்கள் ஒரே ஒரு காயை நிறுத்தி கொடுங்கள், அதுவும் நோன்பாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படி மனசாட்சியின்படி நமக்கு நாமே இருப்பதுதான் உண்மையான நோன்பு என்பதை ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துகின்றார். அதே போன்றுதான் அடுத்து வருகின்ற 2 சோதனைகளிலேயும் ஆண்டவர் வெற்றியை கொள்கின்றார். உலகத்தையே காட்டுகிறது சாத்தான். ஆனால் நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே நாம் இறைவனை தேர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனை தேர்ந்து கொண்டால் இயேசுவின் வழியிலே நாம் வாழ வேண்டும். எனவே தான் இவ்வளவு பெரிய உலகத்தை உனக்கு நான் கொடுப்பேன், என்னை விழுந்து வணங்கு என்று சொல்கிறது. இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? யாரை வணங்கி கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவரை வணங்குகின்றோமா? இயேசுவை வணங்குகின்றோமா? அல்லது இந்த உலகத்தை வணங்குகின்றோமா? ஞாயிறு திருப்பலி, கடன் திருப்பலி என்று நமக்கு ஒரு திருச்சபை கட்டளையை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் ஞாயிறு திருப்பலியை கடமையாக நினைத்து அதை உண்மையாகவே இறைவனுக்கு உரிய ஒரு நாளாக நினைத்து அனுசரிக்கிறோம்?
நிறைய பேர் இதை அனுசரிப்பதே இல்லை. மிக எளிமையாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். மற்ற கேளிக்கைகள், மற்ற விதமான வெளியிலே செல்லக்கூடிய பலவிதமான டூர், என்ஜாய்மெண்ட், பிக்னிக் இதையெல்லாம் நாம் ஞாயிற்றுக்கிழமையிலே வைக்கின்றோம். திருமணங்களை நாம் எப்பொழுது வைக்கின்றோம்? ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ரிசப்ஷன் வைக்கிறோம். எங்கே நாம் திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? இல்லையே. நாம் இறைவனை தேடுகின்றோமா? இறைவனை வணங்குகின்றோமா? இந்த மொய் வைக்கிறதையும், இந்த செலிப்ரேஷனையும், இந்த சாப்பாட்டையும் தானே நம்ம முதலிடம் வைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் யாரை தேர்ந்தெடுக்கின்றோம்? இரண்டாவது சோதனை. இன்றைக்கு நாம் இந்த உலகத்தையும் பணத்தையும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த புகழ்ச்சியையும் பெருமையையும் தேடுகிறோமா? அல்லது இறைவனுக்குரிய நாள் இறைவனுக்கே என்று இறைவனை நாம் தேடுகின்றோமா, முதன்மையாக வைக்கின்றோமா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இறைவன் தான் முதன்மையானவர் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பாருங்கள், கடவுளை நம்புகின்றவர்கள் கடவுளின் திருவுளத்துக்கு உட்பட வேண்டும். நான் கடவுளின் பிள்ளை, நான் எதையும் செய்யலாம் என்று திருடப்போவதற்கு முன்பாக கூட ஜெபம் செய்துவிட்டு திருடனா என்ன அர்த்தம்? காப்பி அடிப்பதற்கு ஒரு பையன் ஏகப்பட்ட பிட்டை போட்டு அங்கங்கேயும் வச்சுருக்கிறான். நல்லா ஜெபம் பண்ணிட்டு மாதா அவனுடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டு போகிறான். நல்லா காப்பி அடிக்கணும், மாதாவே எனக்கு உதவி செய்ய அப்படின்றான். மாதா உதவி செய்வாங்களா? கடவுள் உதவி செய்வாங்களா? அப்படி செஞ்சீங்கன்னாக்கா ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்பட்ட அதே சோதனை தான். இங்கிருந்து கீழே நீ குதித்தால் உன்னுடைய கால்கள் அந்த பாறையின் மேல் மோதாதபடி உன்னுடைய வானதூதர்கள் அங்கே உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்று மடத்தனமாக நினைத்து இறைவன் என்னை எல்லாவற்றிலுமிருந்து காப்பார் என்று நினைக்கின்ற அந்த பொய்மையை குறிப்பதுதான் மூன்றாவது சோதனை. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் தவக்காலத்திலே நம்ம வரக்கூடிய இந்த சோதனைகளைத்தான் நமக்கும் திருச்சபை இன்றைக்கு அறிவுறுத்தி இந்த இறை வார்த்தையை கொடுக்கிறது. எனவே இறைவன் என்னுடைய வாழ்விலே முதன்மையானவர். என்னுடைய அடிப்படை தேவையை கூட நான் கட்டுப்படுத்தி ஒருத்தல் செய்து தியாகம் செய்து இறைவனுக்காக நான் இருப்பேன். இந்த உலகமே எனக்கு கிடைத்தாலும் சரிதான், என் ஆன்மாவை நான் இழக்க மாட்டேன். என் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதையே நான் செய்வேன் என்ற உறுதியோடு நாம் இருப்போம் என்றால், இந்த தவக்காலத்தை தொடர்வோம் என்றால், அதுதான் உண்மையான தவம், அதுதான் தவக்காலம், அதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஆசிரியின் காலமாக இன்றைக்கு அமையும். எனவே இத்தகைய ஒரு அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே செபிப்போம். தவம் முயற்சிகளை ஏற்போம். இறைவனுடைய ஆசீரோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென்.